காமெடி நடிகர் கவுண்டமணி அவர்களுடைய மனைவி ரீசெண்டா இறந்து போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் பலரையும் சோகத்தில் ஆழ்த்திருக்கு. 80 மற்றும் 90கள்ல தன்னுடைய காமெடி மூலமா எல்லாரையும் கவர்ந்த நடிகர் கவுண்டமணி இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 900 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. என்னதான் இவர் சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருந்தாலும் இவரும் செந்தில் அவர்களும் சேர்ந்து பண்ண காமெடி காம்போக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்காங்க. ஆக்சுவலா ஆக்டர் கவுண்டமணி அவர்கள் 1963லயே சாந்தின்றவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தாரு. சோ இவங்களுக்கு செல்வி மற்றும் சுமித்ரான்ற 2 மகள்கள் இருக்காங்க. ஆக்டர் கவுண்டமணி சினிமால உச்சத்துல இருந்தப்பயும் சரி இல்லாதப்பயும் சரி தன்னுடைய மனைவி மற்றும் மகள்களை பொதுவெளியில பெருசா அறிமுகப்படுத்தினதும் இல்ல, சினிமா நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிட்டு வந்ததும் இல்ல. ஒரு நிலைமையில சினிமால இருந்து விலகி இருந்த ஆக்டர் கவுண்டமணி திரும்பவும் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்து 1-2 படங்கள்ல நடிச்சிருந்தாரு. பட் அந்த படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகாததால திரும்பவும் ஆக்டர் கவுண்டமணி படங்கள் நடிக்காம தான் இருந்துகிட்டு வராரு. இப்படி இருக்கிற நிலைமையில கடந்த சில நாட்களா உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்த கவுண்டமணி அவர்களுடைய மனைவி சாந்தி இன்னைக்கு காலையில 10:30 மணி அளவுல உயிரிழந்திருக்காங்க. இப்ப அவங்களுடைய உடல் தேனாம்பேட்டையில உள்ள கவுண்டமணி அவர்களுடைய வீட்டுல பொதுமக்களோட அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய மனைவியை இழந்து சோகத்துல இருக்கக்கூடிய ஆக்டர் கவுண்டமணி அவர்களுக்கு பலரும் மாறுதல் சொல்லிக்கிட்டு வராங்க. மேலும் சாந்தி அவர்களுடைய உடல் நாளைக்கு அடக்கம் செய்ய இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில திரைப்பிரபலங்கள் பலரும் சோசியல் மீடியா வழியா சாந்தி அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க.